அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜா. நான் ஒசூர்லேருந்து பேசுறேன். நான் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்றேன். இந்த ஏஎல்பி ஜோதிட பயிற்சிய நான் கடந்த 1 மாதமாக பயிற்சி செஞ்சுட்டு வரேன். இந்த பயிற்சியில நான் சேருவதற்கு காரணமாக அமைந்தது பார்த்தீங்கன்னா, நான் YouTubeல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்து பலன்கள் கூற முடியும் அப்படிங்கிற மாரி ஏஎல்பி ஜோதிட முறை வீடியோஸ் வந்தது. நெறைய வீடியோஸ்ல நான் அந்த துல்லியமாக பலன்கள் கூற முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் அடிக்கடி நோட் பண்ணேன். அ துல்லியமாக அப்படிங்கிறத நெறைய வீடியோஸ்ல ரிப்பீட்டடா வந்தத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நான் அப்படியே ஜஸ்ட் பார்த்தேன். பார்க்கும்போது அ இந்த மெத்தட்ல அ ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, பிறக்கும்போது ஒரு லக்கணம் இருந்திருக்கு. அது ஜென்ம லக்கணம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஜோதிட முறைகள் அந்த பிறப்பு லக்கணத்தில இருந்து தான் பலன்கள சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த அந்த ஜாதகனுடைய வாழ்நாள் முடியும் வரையுமே. ஆ ஆனா இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வளர, வளர அந்த லக்கணமுமே அ நகர்ந்து கொண்டே வரும். இப்போ ஒருத்தர் 30 வயதில இருக்கிறார் அப்படின்னா, பிறக்கும்போது ஒரு லக்கணமா இருந்திருக்கும். 30 வயது வர, வர அந்த லக்கணமுமே நகர்ந்து வந்திருக்கும். நகர்வுங்கிறது எப்படின்னா, இப்ப கிரகங்கள் பெயர்ச்சி அடையிற மாரி, லக்கணமுமே நகர்ந்து 30 வயதில ஒரு இடத்துல இருக்கும். அங்கருந்து 30ஆம் வயதில் உள்ள ஒரு நபருக்கு, அந்த அந்த லக்கண புள்ளியிலிருந்து, அந்த லக்கணத்திலிருந்து பலன்களை கூறும்பொழுது, சரியாக அ அ சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எனக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுனது. அம் ஏன்னா, அந்த வீடியோலயும் ஒரு ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. அ நம்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நமக்கு உறவு முறைகள் இருக்காங்க. தந்தை, தாய், நண்பர்கள், சகோதரர்கள் இவங்கலாம் இருக்கிறாங்க. அ நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில. இப்போ ஒரு சகோதரர்களே இருக்கிறாங்க அப்படின்னா, அ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சகோதரர்களும் ஒரு 70 வருடம் வரை இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. 70, 80 வருடங்கள். அந்த 80 வருடங்களுமே நட்பாக பழகுன சகோதரர்களும் இருக்கிறார்கள். அப்போதைக்கு கருத்து வேறுபாடு, முரண்பாடு பிரிந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்ப இப்படி இருக்கும் பொழுது, ஜென்ம லக்கணத்தை வைத்து சொன்னா நம்ம என்ன பலன்கள் கூற முடியும்? ஏன்னா, அதில அந்த அந்த கொஸ்டின் எனக்கு இருந்தது. ஆனா இந்த ஏஎல்பி மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, அந்த லக்கணம்ங்கிறது நகர்ந்துகிட்டே இருக்குது. வளர, வளர இருக்கும் பொழுது, ஆ அந்த அந்த லக்கணத்திலிருந்து பலன்கள் எடுக்கும்போது, கண்டிப்பா அது மாற்றம். நட்பாக இருப்பார்கள். அ திடீர்னு பார்த்தீங்கன்னா, முரண்பாடு பேசாமல் இருப்பார்கள். இந்த மாரி பலன்கள்லாம் இந்த மாரிலாம் நடக்கும் நிகழ்வுகள். அத நான் என்னால இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாரி எனக்குள்ள தோணுது. அ அதன் அடிப்படையில தான் நான் இந்த பயிற்சியில சேர்ந்தேன். பயிற்சி முறைகள் பயிற்சிய நடத்திய விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெல் ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. ஆ அ நல்ல டீம் நல்லா பிளான் பண்ணி சூப்பரா கிளாஸ கொண்டு போனாங்க. வகுப்பு தினமும் காலை 4:32 மணிக்கு ஆரம்பிச்சு, அ 6:30 மணி வரையும் போகும். 6:32 வரையும் போகும். அதுக்கப்புறம் கேள்வி அண்ட் பதில்கள் அந்த செஷன் இருக்கும். ஸோ அ என்ன நான் ஒரு விஷயம் முக்கியமா பார்த்தேன் அப்டின்னா, இங்க பயிற்சி சொல்லி தரக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த 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 டீமே அ பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உடைய வளர்ச்சி, அவர்கள் இந்த இந்த ஜோதிட முறைய நன்கு கற்று புலமை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்த கொண்டு செயல்பட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுது. அவ்வளோ அக்கறை. வந்திருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கத்துக்கிட்டு முழு பலன்கள அடையணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கேர் பண்ணி, ரொம்ப கைட் பண்ணி, அ நல்லா அ ஆஸ்ட்ராலஜி ஈவன் வயதானவர்களும் சேர்ந்தாங்க. எங்களுடைய வகுப்புல அ 50 65 வயதில இருக்கவங்கலாம் சேர்ந்திருந்தாங்க. ஸோ டிஃபரண்ட் ஏஜ் கேட்டகரீஸ்ல இருக்கிறவங்களும், பிளஸ் ஜாதகத்தை பத்திய அடிப்படை தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாருக்கும் புரியும்படியாக அடிப்படையிலிருந்து ஆரம்பித்து, அ இந்த ஜோதிடத்த பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களும் இந்த இந்த பயிற்சியினோட முடிவுல ஒரு 15, 20 நாட்கள் முடிவுல அவர்களுமே பலன்களை துல்லியமாக சொல்லக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இப்படி ஒரு வெற்றி
நடப்பதற்கு வந்து கண்டிப்பா முழுக்க முழுக்க இந்த நான் பயிற்சி ஆசிரியர்கள், இந்த பயிற்சியை நடத்திய விதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பயிற்சி சொல்லிக் குடுக்குற முறையில இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, ஒவ்வொரு ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு கோச் சொல்லி ஒண்ணு அசைன் பண்ணிருவாங்க. ஸோ, அ வகுப்பு நடக்கும்போதே நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி அண்ட் பதில்கள் செஷன் இருக்கும். அங்கேயே நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில்கள வந்து கேட்டு பெறலாம். அதையும் மீறி நமக்கு கேள்விகள் இருந்தாலும், நம்மளுடைய கோச் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெய்லியுமே நம்மளோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து கால் பண்ணி, நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பதில்கள் பெறலாம். கேள்விகளுக்கு பதிலை பெறலாம். சின்ன சின்ன ஹோம் ஒர்க்கும் குடுத்தாலும், அந்த ஹோம் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணி நம்ம கோச்சுக்கு அனுப்புனோம் அப்டின்னா, அவங்க அத ரிவ்யூ பண்ணிட்டு, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அ பிளான் பண்ணி டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ். அப்புறம் இதில ஜோதிடம் மட்டும் இல்லாம, அ ஜோதிடத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சோம். ஏன்னா ஜாதகம் பார்க்கிறதே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளுக்காக தானே. அதில சில முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கர்மா என்றால் என்ன? கர்ம பலன்கள் அது சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுத்தாங்க. ஸோ அந்த அந்த வகுப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் புரிய வச்சாங்க. இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா, ஆ தந்தை தாய் வழி கர்மா இருக்குது. தந்தை வழி கர்மா இருக்குது. பிளஸ் ஜாதகரே தன் வினையின் மூலம் செய்யும் கர்மா இருக்குன்னு சொல்லி மொத்தம் 3 கர்மா இருக்குது. இந்த 3 கர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகரினுடைய 12 ராசி கட்டம். அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்திற்குள் அடங்கும் அப்படிங்கிறதையும் புரிய வச்சாங்க. அப்படிங்கும்போது, இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தடையாக இருக்குது, தாமதமா இருக்குது, பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த கர்மாவுக்கான ஆணிவேர் எங்க இருக்குது? எந்த வினை செய்ததன் காரணமாக அ இந்த அந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு வந்து புரிய வச்சாங்க. ஸோ இதோட நம்ம சேர்த்து இந்த வாழ்க்கை இந்த இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறதையும், வாழ்க்கையில் நம்ம கரண்டா தற்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கிறோம்? எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறோம்? நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இருக்குது? அத வந்து நம்மளுடைய ஜாதக கட்டம் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இப்படிங்கிறத எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. ஸோ, அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், அ போராட்டமான நிலை, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த அந்த தாய் வழி, தந்தை வழி, அ சு சுயகர்மா இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, நம்மள அறியாமலே நாம வந்து அ நம்ம மாறணும். நம்ம நல்நிலைக்கு வரணும். நம்மள நம்ம மாத்திக்கணும். அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மள அறியாமல் நமக்குள்ளேயே தோன்றி, நம்ம ஆட்டோமேட்டிக்காவே மாற ஆரம்பிச்சுர்றோம். ஸோ, அது வந்து வகுப்புல வந்த எல்லாத்துக்கிட்டயும் அது நடந்தது. அத வந்து நான் நல்லா கண்கூடா கவனிச்சேன். என்னை உட்பட. ஸோ, நல்ல ஒரு மாற்றம் அடைந்து எல்லாருமே வந்து அ தன் தன் குற்றம், தன் தவறுகள ஒப்புக்கொண்டு, அ அதை திருத்தி நல்நிலைக்கு உயருவதற்கு ஒவ்வொருத்தருமே சபதம் எடுத்து அந்த அளவுக்கு பேசினாங்க. சபதம் எடுத்து நான் மாறுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு நான் சொல்லுவேன் ஒரு ஒரு புரட்சி இந்த பயிற்சி முறை உருவாக்குனது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கப்புறம் அ ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வடிவமைச்சிருக்கிறாங்க. அ கண்டிப்பா அத பத்தி பேசியே ஆகணும். ரொம்ப ஒரு அருமையான சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. நம்ம கையிலேயே இருக்குது. ஈஸியா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. அந்த 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 சாஃப்ட்வேர வச்சு நம்மளுடைய கடந்த காலம் இப்ப இப்ப ஒருத்தர் 30 வயது இருக்குது அப்படின்னா, 20வது வயதில் 24வது வயதில் அவர் வேலைக்கு சென்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருந்ததுங்கிறதையும் பார்க்க முடியும். ஏதாவது உடல்நல சம்மந்தப்பட்ட குறைகள் ஏதாவது அதுவும் பார்க்க முடியும். திருமணம் இந்த மாரி கடந்த கால நிகழ்வுகளையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுவுமே ஒரு லேர்னிங். அது மூலமாவும் நம்ம வந்து இப்படி இருந்திருக்கோம். நம்ம ஒரு பேக் டெஸ்ட் பண்ற மாரி தான். அப்படிலாம் வந்து பார்க்கும்பொழுது, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்கால நிகழ்வுகளும், அ கடந்த கால நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி முறையில் சொல்லிக் குடுத்த மாரி, அந்த நிகழ்வுகள் வந்து அந்த பலன்கள் வந்து ஒத்துப்போனது. ரொம்ப இதெல்லாம் வியப்பா இருந்தது. ஒரு 15 நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அ தேவையான விஷயங்கள மட்டும் சொல்லிக் குடுத்து, அ
பயிற்சி வர ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, பலன் ஒருவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோட்பாடு இருக்குது? எந்த மாதிரியான காலகட்டம்? அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. உண்மையாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எதிர்காலத்தையுமே நம்ம பார்க்க முடியும். எதிர்காலத்திலயும் இன்னொரு 5 வருடங்கள் கழித்து, கிரக அமைப்புலாம் எப்படி இருக்கும்? நம்ம சில திட்டங்கள்லாம் வச்சிருப்போம்ல. அ இந்த விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி. அப்பலாம் வந்து கிரக நிலை காலங்கள்லாம் ஒரு ஜாதகருக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கிறது, பாதகமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அ பண்ண பார்த்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கையினுடைய திட்டங்களை வந்து நம்ம மாற்றி அமைத்து நம்ம வந்து நடந்துக்க முடியும். ங்களா? ஸோ, அ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அம்சங்களை உள்ளடக்கியது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடினா ஜஸ்ட் ஈவன் ஒரு இந்த பயிற்சியில் சேருவதற்கு முன்பு வரையும் கூட எதிர்காலத்தை பத்திய ஒரு 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 குழப்பம் அல்லது வந்து ஒரு பயம், சின்னதா ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா, அ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான் அடுத்தது என்ன நடக்கும்? நம்ம சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம். அது நடக்குமா? நடக்காதா? அ அ எப்படி? அப்படிங்கிற அந்த குழப்பம், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ம் இதுக்கான கேள்விகள் வந்து அந்த காலம் இதுக்கான பதிலே நமக்கு வந்து கிடைக்காது. அ ஸோ ஆனா இப்ப இந்த முறைய கத்துக்கிட்டதுக்கப்புறம், நான் சொன்ன மாரி எதிர்காலத்திலயும் இன்னும் 5 வருடங்களுக்கு கட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும்போது, நம்ம வாழ்க்கையினுடைய அ நிகழ்வுகள் வந்து மொத்தம் 12 பாவங் அ அனைத்து நிகழ்வுகளும் 12 பாவங்களுக்குள்ள அடக்கிட்டாங்க. ஜாதகத் கட்டத்தில் 12 பாவத்துக்குள் நம்ம வாழ்க்கை ஒரு மனிதனுடைய அனைத்து நிகழ்வுகளையும் அடக்கியாச்சு. இப்ப இன்னும் ஒரு 3 இப்ப ஒரு 3 வருடம் கழித்து, அ நம்ம பலன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு அந்த அந்த காலகட்டத்தில் எந்தெந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள்லாம் வந்து நல்லா நல்லா இருக்கு, சுபீட்சமாக இருக்கிறது. ஜாதகர் முயற்சிக்கு சாதகமாக இருக்கிறது. வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு தொய்வா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நல்லா பாசிட்டிவா நல்லா சாதகமான பலன்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகள வந்து நம்ம நல்லா அதில நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்லா முயற்சி எடுத்து, அந்த விஷயத்தில நல்லா சிறந்து நம்ம வெற்றி பெறலாம். கொஞ்சம் தொய்வா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து அத வந்து நம்ம வந்து இப்ப அந்த காலத்துகட்டத்தில பெரும் முயற்சிலாம் எடுக்காம அத அப்படியே விட்டுட்டு, அ மறுபடியும் லக்கணம், காலங்கள்லாம் மாறும்பொழுது, இன்னும் சில வருடங்கள் கழிச்சு அந்த தொய்வான விஷயங்களும் நமக்கு வந்து சாதகமாக அமையும். வெற்றிகரமாக அமையும் காலம் வரும்பொழுது, அதையுமே நம்ம வந்து இயக்கி, வாழ்க்கையில வந்து நல்ல பலன்களை பெற்று நம்ம வந்து வாழ முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், இந்த தைரியம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து நான் அ அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறேன். ரொம்ப அந்த அந்த மைண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைந்த மாரி நான் ரிலாக்ஸ்டா இருக்கிறேன். ஓகே. எது நல்லா இருக்கோ அதில கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அத டெவலப் பண்ணுவோம். தொய்வா இருக்கிற விஷயத்த நம்ம பெருசா கண்டுக்க வேணாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்குன்னு ஒரு காலம் வரும்போது அத நம்ம இயக்கிக்கலாம். அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைச்சு, இப்ப வந்து நான் வந்து என் மைண்ட் எல்லாம் ஃபுல்லா மாறிருச்சு. என் திங்கிங் நல்லா நான் வந்து ஒரு அமைதியா இருக்கிறத ஃபீல் பண்றேன். ரிலாக்ஸ்டா நான் இருக்கிறேன். அத ஃபீல் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி மெத்தட் பிளஸ் இந்த பயிற்சி வகுப்பில் இந்த இந்த ஜோதிடத்தோட கற்றுக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பாடங்கள். இந்த 2ம் தான் வந்து என்ன வந்து இப்படி ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலைக்கு என்னை கொண்டு போனது. நல்ல ஒரு புரிந்து கொள்தலையும் குடுத்து, நான் ரொம்ப இப்ப மைண்ட் லெவல்ல ஃப்ரீயா ரிலீஃப் ஆயி, நல்லா நான் காமா இருக்கிறேன். இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்த இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கும், இந்த ஏஎல்பி ஜோதிட முறையை வடிவமைத்து நமக்கு கொடுத்த ஆசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அவர்களினுடைய வழிகளில் நின்று இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் அனைத்து பயிற்சி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாற்றம் வந்து இந்த படிக்கும்பொழுது தான் வந்தது. ஒரு அட்வைஸ்னால வரல. இப்ப இந்த ஜோதிடம் படிக்கும்போது நம்ம நம்ம எப்புட்ருக்கிறோம்? அ நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் தவறு பண்ணியிருக்கிறோம்? அதனால என்னென்ன கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாரி தானே இந்த வாழ்க்கையினுடைய அமைப்புலாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம மாறணும். அப்படிங்கிற இந்த உணர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ஜோதிடத்த கத்துக்கும்போது தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதனால வந்து அ அனைத்து மனிதர்களும் இந்த ஜோதிடத்தை படித்து
படிப்பதே ஒரு அ பரிகாரமாக நான் பார்க்கிறேன். அதனால இந்த ஜோதிட பயிற்சி அனைத்து மக்களையும் சென்றடைந்து, அவர்களும் பலன்களை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி.